நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வரகா இப்னு நௌபல் அவர்களிடம் சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் நடந்த அனைத்தையும் கூறினார்கள். அதை கேட்ட வரகா கூறினார், இவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த அதே நாமூஸ் வஹி கொண்டு வரும் தூதர் தான். உங்கள் மக்கள் உங்களை பொய் கூறுவார் என்று கூறுவார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், உங்களை வெளியேற்றுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள், அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா? அவர் கூறினார், ஆம், உம்மைப் போல ஒரு செய்தியுடன் வந்தவர்களை எதிர்க்காமல் இருந்ததில்லை. இதற்குப் பிறகு ஒரு காலம் வஹி வராமல் இருந்தது. அந்த நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கவலையுடன் இருந்தார்கள். ஒரு நாள் மலைப்பகுதியில் இருந்தபோது மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வானம் மற்றும் பூமிக்கிடையில் அரியணையில் அமர்ந்திருப்பதை கண்டார்கள். அவர் பயந்து வீட்டிற்கு வந்து, என்னை போர்த்துங்கள் என்றார்கள். அப்போது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். சூரத்துல் முஃபத்தஷ்ஷிர். துணியால் போர்த்தப்பட்டவரே, எழுந்து எச்சரிக்கை செய், உன் இறைவனை பெருமைப்படுத்து. இதுவே திறந்த வெளி அழைப்பின் ஆரம்பம்.